எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல்ல தப்பு. மன்னிச்சிருங்க. சாரி. ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணும்னு. அவருக்கு வணக்கம். ரித்தன்யா அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய தந்தையின் நிலை என்ன என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். அதாவது கடைசி வாக்குமூலம் கொடுக்கப்பட்ட போது இனி எனக்கு வாழ்வு போதும், அவசியமற்றது என்கின்ற வகையில் அவர்கள் தன் வாக்குமூலத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால், உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக கவின் மற்றும் அவர் குடும்பத்தினர் ரித்தன்யாவுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமைகள் ஏராளம். அதன் நிறைவாக தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முற்பட்டாள். அவளை பற்றி அவர் தந்தையார் கூறுவது ஒரு சிறப்பான பெண் என்றும், மேலும் ரித்தன்யா ஒரு ரியா கிரியேஷன் என்கின்ற திருப்பூரில் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காங்க. எம்ப்ராய்டரி, ஹார்ட் ஒர்க் இதெல்லாமே அவர்கள் அதை காண்பித்திருக்கிறார்கள். ஆன்லைன்லேயும் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்போது அவள் மன வலிவு அற்றவள் என்று கூறும் கூற்றை ஏற்புடையதாக இல்லை. மன தெளிவான நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் கிரியேட்டிவிட்டி வரும். அப்படிப்பட்ட சிறப்பான பெண்தான் ரித்தன்யா. மேலும் தனக்கு எப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்கின்ற ஓர் கனவு இல்லாமல் நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு உத்தியோகம், புருஷ லட்சணம் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் அவர்கள் நிலைப்பாடு இருந்திருக்கிறது. மேலும் அவர்கள் தந்தையார் சொல்லும் பொழுது, நான் அவளுக்கு கடைசி 10 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரிய வந்தது. தயவு செய்து எல்லாரும் ஒரு 4 பேர் சொல்வதை வைத்து குடும்பம் சிறப்பான குடும்பம் என்ற முடிவுக்கு வர வேண்டாம். எல்லா பெண் பிள்ளை பெற்றோர்களோ தயவு செய்து கொஞ்சம் தீர விசாரிப்பது நலம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அவர் ஜாதகத்தை பார்த்து பஞ்சாங்கம் எல்லாம் தேதி குறித்து தான் வைத்து எல்லா ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லா தெய்வத்தையும் வணங்கி தான் செய்திருக்கிறார்கள். ஏன் இப்படி நடந்தது என்கின்ற கேள்வி மட்டும் இன்று வரைக்கும் அவருக்கு மனதை துளைத்து கொண்டே தான் இருக்கின்றன. ஆனால் அவர் சொல்லும் கூற்று தெளிவாக விசாரிக்க வேண்டும். பெண் வீட்டார் பிள்ளையை பற்றி மட்டுமல்லாது அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றி நன்கு விசாரித்த பிறகு பெண் பிள்ளையை அவர்கள் வீட்டுக்கு நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உரையில் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார். மனம் உடைந்த நிலையிலும் கூட மற்றவர்களுக்கு தன் பெண் பிள்ளைக்கு உரிய அந்த நீதி கிடைத்தால் மற்றவர்களுக்கும் இது ஒரு வெற்றியாக இருக்கும் என்கின்ற வகையில் இதை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் மறுபடியும் அவர் வருத்தப்படுறது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த நிலை கடைசியாக தான் தெரியும் என்று சொல்லி வருத்தம் தெரிவித்திருக்கார். நன்றி, வணக்கம்.